நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி வர வர தான் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த அதிமுகவிற்கு பொதுச் செயலாளர் என்னோட நிலையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு சில்லறை பையன் போல், ஒரு பிளக்கா பையன் போல், ஒரு ரோட்டிலே ஊதாரித்தனமாக கோலி ஆடுகிற ஒரு சிறுவன் போல், பம்பரம் விடுகிற ஒரு பிளக்கா பையன் போல், நிக்கர் போட்டுக்கொண்டு ஊர் சுட்டுகிற ஒரு தருதலை போல் சில்லறைத்தனமாக பேசுகிற சில்லறை பையனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறி இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்துட்டு நான் இவ்வளவு தரங்கட்டு பேசுனதில்லை. நம்ம ஸ்டைலே வேற, உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பிரச்சனையில சந்திச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ சந்திக்க இருக்கிறோம். உண்மையான திமுக காரன், எதையும் எதிர்பார்க்காம தலைவர் தளபதிக்காக, நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரை கடவுளாக மனதில் நினைத்துக் கொண்டு அவரை வணங்கி அரசியலில் பயணித்துக் கொண்டிருப்பவன் குடியாத்த குமரன். யாரை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ சில்லறத்தனமா, ஒரு பொறுக்கித்தனமா பேசக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி நீ மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைக்கு அவர் முதலமைச்சர். எடப்பாடி சொல்ற, எழுதி வச்சுக்கோ. 7 ஜென்மத்துக்கு நீ எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சர்ல வரவே முடியாது. எதிர்கட்சி தலைவரா நீ வரணும்னு நான் விரும்புறேன், ஏன்னா ஏடிஎம்கே தான் எதிர்கட்சியா வரணும்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ பண்ற இந்த சில்லறத்தனமான, இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கித்தனமான ஜாடு மாடு பாடுகா பாடு அரசியல் பார்த்தா நீ எடப்பாடியிலே ஜெயிக்க மாட்ட மாதிரி தெரியுது. ஜெயிக்க விட மாட்டோம், ஓகேவா? ஜெயிக்க விட மாட்டோம். இந்த எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஒன்னா எடப்பாடி என்னை பத்தி உதயநிதி பேசுறாருன்னா, ஆமாயா நீ எதிர்கட்சி தலைவர், ஒரு ஆளுங்கட்சி, நீ ஆளுங்கட்சி குறை சொல்லும் போது, பொய்யா பேசும்போது உனக்கு பதில் சொல்ற இடத்துல ஒரு இளம் தலைவர், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழுந்து, அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உனக்கு பதில் சொல்லுவார். அவர் கேட்கிற கேள்விக்கு நாகரிகமா நீ பதில் சொன்னோம். அவர் உன்னை எப்பயாவது அநாகரிகமா பேசியிருக்காரா சொல்லு? எப்ப அநாகரிகமா பேசியிருக்காரா? நீ என்ன பேசுற? நீ முட்டிக்கால் கூட்டு போய், கற்பாம்பூச்சி போய், தவழ்ந்து போய், அந்த திருடி, கொலகாரி, சூனியக்காரி, சதிகாரி, கிரிமினல் குற்றவாளி, ஜெயலலிதா கொண்ட கொலகாரி, அவ சசிகலா காலில் உழுந்த இல்ல, சசிகலா கால நக்கண இல்ல, டயர் நக்கிதானே. சசிகலா கால சீ தூ போன்னு உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சுல. அந்த சசிகலா கால் போட்ட பிச்சைனால தானே நீ 4 வருஷம் சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சரா இருந்த. அதை தானே அவர் சொல்றாரு. நானாவது கொஞ்சம் இறங்கி அடிக்கிறேன், அவர் டீசெண்டா சொன்னாரு. மற்றபடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 வருடங்கள் கடந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல் ரீதியாகவும் அரசியலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழுகிற காலமெல்லாம் அவர்தான் அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்க வேண்டும், அவர்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஈஸியா அரசியல் பண்ணிட்டு போயினே இருப்போம். அப்பயும் உன்னை கௌரவமா தானே சொல்றாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, உன்னை கௌரவமா தானே சொல்றாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஆனா நீ என்ன பேசுற? உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்கிறது? உதயநிதிக்கு இருக்கிற வரலாறு, அவர் கலைஞருடைய பேரன், அவர் திரு ஸ்டாலினுடைய மகன். இதை விட்டு அவருக்கு என்ன வரலாறு இருக்கிறது? என்ன சொல்ற? உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்கிறது? உதயநிதி கலைஞருடைய பேரன், உதயநிதி திரு ஸ்டாலினுடைய மகன். இதை விட்டு என்ன வரலாறு இருக்குதுன்னா, இதை விட என்ன வரலாறு வேணும்? எடப்பாடி டெட்பாடி, 10 ரூபாய் பாட்டில் எடப்பாடி, பாலிடால் எடப்பாடி. இதை விட உனக்கு என்ன வரலாறு வேணும்? அதோட ஒரு வரலாறா? இன்னும் பெரிய வரலாறு இருக்குது. கலைஞருடைய மூத்த பிள்ளை தெரியுமா? கலைஞருடைய மூத்த பிள்ளை, தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலி பத்திரிகை. உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி, திராவிட இனத்தின் பத்திரிகை, ஒரு பழமை வாய்ந்த வரலாற்று படைத்த பத்திரிகை, இன்றைய செய்தி நாளைய வரலாறு முரசொலி பத்திரிகை. அந்த முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக நான் உதயநிதி பணியாற்றி, அதன் பிறகுதான் ரெட் ஜெயின் மூவிஸ், அதன் பிறகுதான் ரெட் ஜெயின் மூவிஸ், அதன் பிறகுதான் நடிக்கிறார். அரசியல் வந்து நடிபத்திக்கு போட்டார். அரசியலுக்கு வந்த உடனே நடிபத்திக்கு போட்டார். முழுமையான அரசியல்வாதியாக, மக்கள் பிரதியாக, மக்கள் தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற உதயநிதி பத்தி பேசும்போது அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியா கேனக்கூ எடப்பாடி டெட்பாடி 10 ரூபாய் பாட்டில் எடப்பாடி பாலிடால் எடப்பாடி டெட்பாடி எடப்பாடி அவர் கேட்கிற கேள்வி பதில்
அதை விட்டு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி பேச தூ பாலிடால் சொல்ற. நீ பாத்தியாடா? நீ விலக பூச்சி பாத்தியா? பாலிடால்ன்ற எவனோ அவதூறு பேசுறானா, அவனை மாதிரி பேசுறானா, அப்ப உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லையா? உங்க கட்சியில் ஒரு நாலாந்தர பேச்சாளர் இருக்கிறான் விந்தியான்னு, நம்பர் 1 ஐட்டம். என் மேல கேஸ் எல்லாம் போட்டான், தெரியும் சொல்றேன். இதே கோயம்புத்தூர்ல நானும் ஐயா வெற்றி கொண்டான், சக பேச்சாளர்கள் எல்லாரும் கோயம்புத்தூர் சிவரஞ்சனி லாட்ஜில் தங்கியிருக்கும் போது அந்த சிவரஞ்சனி லாட்ஜில் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டவள் தான் விந்தியா. விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டவள் தான் அதிமுகவின் கொள்கை பொறுப்பு இணைச்செயலாளர் நடிகை விந்தியா. அவ தான் இப்படி பேசுவா பாலிடால்னு. அவளை மாதிரி நீ பேசுறியா? அவ ஒரு ஐட்டம்னா அப்ப நீ ஆம்பளை ஐட்டமா? இன்னொருத்தி உங்க கட்சியில் ஒரு பேச்சாளர் இருப்பா, யாருன்னு கேட்டா திண்டிவன் அமுதான். அவளை யாரெல்லாம் கூட்டம் போறாங்களோ அன்னைக்கு நைட் அவளை போட்டுருவாங்க. அவளை கூட்டம் போறாங்களோ அன்னைக்கு நைட் அவளுக்கு புருஷன். அவ தான் இப்படி பேசுவா. அப்ப நீ ஐட்டம் திண்டிவன் அமுதா மாதிரி நீ ஒரு ஐட்டமா? இதெல்லாம் பேசுமே வேணாமா? பாலிடாலாம் நீ விளக்கு பூச்சி பாத்தியா? ஐயோ பாடு, நீ விளக்கு பூச்சி பாத்தியா? என்ன பேசுற எடப்பாடி? என்ன பேசுற? உனக்குதான் பேச வருமா? பாலிடால் குடிச்சு சாக வேண்டிய ஆள் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. நீ வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்க விக்குது, என்ன கிலோன்னு கேட்கிற? ஒரு மானங்கட்ட ஜென்மம் யாருன்னு கேட்டா டயர் நக்கி, சசிகலா கால் நக்கி, இப்ப நடிகர் விஜயனுடைய குல்பி ஐச முட்டி போட்டு மடக்கி சப்பி சளியை தின்னுகிறப்பார். நடிகர் விஜயனுடைய குல்பி ஐச என் கூட கூட்டணி வந்து என்ன முதலமைச்சராக்குனேன். சோ இந்த மானங்கட்டு பொழப்பு பொழைக்கிற எடப்பாடி பழனிசாமி நீ தான் பாலிடால் குடிச்சு சாக வேண்டிய ஆளு. என்னைக்கு சசிகலா காலில் கற்பாம்பூச்சி மாதிரி உயிர்ந்து போய் முட்டிக்கால் போட்டு போய் காலில் வந்து அந்த பொம்பளை கால் அன்னைக்கு முதலமைச்சராக அந்த பொம்பளை உனக்கு முதலமைச்சர் பதவி போட்டியோ அன்னைக்கே எடப்பாடி நீ டெட் பாடி, அன்னைக்கே நீ பாலிடால் குடிச்சு நீ செத்துருக்கணும். பாலிடால் எடப்பாடி பழனிசாமி. நான் பிஜேபியோட கூட்டணியே சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கொடநாடு கொலை கொள்ள வழக்கு, நீ பண்ணிருக்கிற ஊழல், நீ பண்ணிருக்கிற திருட்டுத்தனம், இதை உன்னை தூக்கி அமலாக்கத்துறையில் உன்னை தூக்கி உள்ள திகார் ஜெயில போடுவேன்னு சொன்ன உடனே அவன் ஒருத்த மாமா பையங்கிறான் பார். ஒரு மாமா பையங்கிறான்ல, பிஜேபிக்கு RSSக்கு கூட்டி கொடுக்குறவன் ஒரு மாமா பையன் துக்ளக் குருமூர்த்தி. அவன் சொல்லி நீ 3 கார் மாறி போய் டெல்லி அமித்ஷா காலில் உளுந்து கிடந்திய. என்ன ஜெயில போடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்கறேன். அப்ப நீ பாலிடால் குடிச்சிருக்கணும். நீ பாலிடால் பழனிசாமி. முதலமைச்சர் யாருன்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு டெல்லி மேலிடம் பதில் சொல்லணும்னு சொன்னேன். அப்போ பாலிடால் குடிச்சிருக்கணும். நீ பாலிடால் பழனிசாமி, டெட் பாடி பழனிசாமி, 10 ரூபாய் பாட்டல் பழனிசாமி. இதையெல்லாம் தாண்டி 1000 தான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. 1000 தான் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவக்கின கட்சி. எங்களுக்கும் ஜெயலலிதாக்கும் 1008 கருத்து வேறுபாடு இருக்குங்க. ஆனா ஜெயலலிதா ஒரு ஆண்மையோடு இருந்தார். ஒரு பொம்பளை ஆண்மையோட அரசியல் பண்ணிச்சுங்க. ஒரு ஜெயலலிதா ஒரு பொம்பளை ஆனா ஆண்மையோட அரசியல் பண்ணிச்சு. எங்களுக்கு ஜெயலலிதா ஆவாத்தான். அந்த ஜெயலலிதா பொதுச்செயலாளர் அந்த கட்சிக்கு நீ பொதுச்செயலாளர் ஆயிட்டு அந்த கட்சியை எடுத்துன்னு போய் ஒரு பொம்பளை போரிக்கு ஒரு குடிகாரன் ஒரு நடிகர் ஒரு விஜய் காலில் போட்டியா? அதிமுக காப்பாற்றுறதுக்கு விஜய் விட்டு ஆள் கிடையாது. விஜய் தான் என் கட்சியை காப்பாற்றணும், என்ன முதலமைச்சர் விஜய் தான் ஆக்கணும்னு மடக்கி முட்டிக்கால் போட்டுனேன். அவன் சப்பி நிற்கிறே, அதாவது அவன் குல்பியை சப்பறியே எடப்பாடி பழனிசாமி. இதை விட நீ சிறுவம்பாளையத்தில் தூக்குல தொங்கலாம், புளிய மரத்தில் இல்ல பாலிடால் குடிச்சு சாகலாம். யாரை பார்த்து பாலிடால் என்ற? பாலிடால் குடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி நீதான். வாய் திறந்தா பொய்யா பேசுற. மானம் ரோசம் எதுவுமே இல்லாம கொடநாட கொலை பண்ணவன் கொள்ளடிச்சவன் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பிஜேபிக்கு ஜால்ரா தட்டின்னு விஜய் காலில் விழுந்து கிடக்கிற, விஜய் கால் செருப்பு நக்கிற, விஜய் கால் டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமி. இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு கூட நீ பாலிடால் குடிச்சு சாகு. யாரை பார்த்து பாலிடால் என்ற? எங்க நாளைய முதல்வர், எங்கள் எதிர்கால முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நீ வந்து பாலிடால் என்றா உங்க அத்தா கோவம் வருமா வராதா? எனக்கு கோவம் வருமா வராதா? இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஒரு கௌரவமா பேசியா? ஒரு முதலமைச்சர் இருந்தவன் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஏறி வர, அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் வச்சு தெரியும்ல, வைகை புயல் வடிவேலும் மறைந்த நடிகர் முரளி நடிச்சாங்க. அந்த பஸ் எப்படி டுபாகோர் பஸ், அப்படி ஒரு டுபாகோர் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி நீ மேலே என்ன வேணாலும் நீ பேசுவ. நீ என்ன பேசினாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம் நினைச்சிருக்கிறியா? பேசுறதுக்கு நான் இருக்கிறேன். பாலிடால் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கோ. பாலிடால் குடிச்சு சாவறதுக்கு எல்லா தகுதி யாருக்கு கேட்டா பாலிடால். எடப்பாடி டெட் பாடி, 10 ரூபாய் பாட்டல்
பழனிசாமி உனக்கு தான் இருக்குது. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசுறது. பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்தறிச்சல் வக்காளி எங்களுக்கு சந்தோஷம். நீ பிஜேபியோடு போய் கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு சந்தோஷம். அவன் கூட சேர்ந்து எவன் ஊர் போட்டுக்கிறான், அவன் எவனும் விட்டுக்கிறான், அவன் சங்கி. அதாவது அவன் வந்து சங்கி, அவன் பிஜேபி, அவன் சங்கி. அவன் எல்லா கட்சியும் முடிப்பான், அந்த கட்சி அவன் கேப்சர் பண்ணுவான். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி முடிச்சிட்டான் பாத்தியா. 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் 2 கோடி மக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சத்திரியக்கூடிய வன்னிய சமுதாயத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி முடிச்சிட்டான் பாத்தியா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அந்த கட்சியை முடிச்சிட்டான். அப்பம் புள்ளி சண்டை விட்டான், முடிச்சிட்டான் பாத்தியா அந்த கட்சியை. அந்த தருதல அந்த அன்புமணி அந்த மயிறு அவன் இஷ்டத்துக்கு அவன் சுத்தி இருக்கிறான் பொறிக்கு பையன் மாதிரி. அந்த கட்சியை முடிச்சிட்டான் பாத்தியா. அடுத்த வெங்கடா வந்துக்கிறான் தெரியுமா, ஏடிஎம்கே. அடுத்த வந்துக்கிறேன் எங்கன்னு கேட்டா ஏடிஎம்கே. உன் கட்சியை முடிக்க போறான். நீ அவன் கூட சேர்ந்து நீ கூவாத்துக்கு போற, அவன் உன்னை முடிக்க போறான், ஏடிஎம்கே முடிக்க போறான். உன் கட்சிக்குள்ளே உன்னை எவ்வளவு எதிர்ப்பு உருவாக்கி வச்சுறான் தெரியுமா. நாங்களா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்தனால நாங்களா சந்தோஷம், நாங்களா வைத்தறிச்சல் போடுறோம், சந்தோஷமாகறோம். பிஜேபிக்கு ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அவன் உன் கட்சிக்குள்ளே உனக்கு முழுக்க முழுக்க உன் கட்சிக்குள்ளே உனக்கு முழுக்க முழுக்க உனக்கு எதிர்ப்பு தயாரிச்சு வச்சுக்கிறான். உன்னை முடிக்க போறதே உன் கட்சிக்காரன். அந்த வேலை யார பாக்குறான்னா பிஜேபி காரன். நாங்க வைத்தறிச்சல் போடுறோமா, போடா மயிறு. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்ன, பிஜேபியோட நீ போய் கூட்டணி சேர்ந்திய 3 கார் சினிமான வில்லன் மாறி மாறி போவானே கோர்ட்ல இருந்து கொலை பண்ணிட்டு, அப்படி நீ ஒரு வில்லன் தான். 3 கார் மாறி மாறி போய் அமித்ஷா காலில் உளுந்து நீ பிஜேபியில கூட்டணி சேர்ந்த இல்ல. 3 மாசம் என்ன சொன்ன, பிஜேபியோட கூட்டணி இல்ல. நீ பண்ண கொலை கொள்ள ஊழல், முன்னாள் அமைச்சர் பண்ண கொலை கொள்ள வழக்கல தீக்கு உங்களை திகார் ஜெயில போடுவேன் அமித்ஷா மிரட்டணும்னு போய் காலில் விழுந்தீங்களா, போய் காலில் விழுந்தீங்களே. பிஜேபி காலில் போய் உள்ள பாலிடால் குடிக்க வேண்டியவன் நீ. நாங்களா வைத்தறிச்சல் பண்ணுவோம். இன்னைக்கு உன் கட்சியை முடிக்க போறது அவன் தான். உன் கட்சியை இன்னைக்கு பிஜேபி தான் முடிக்க போறான். 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இன்ப தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவன், தேச தலைவன், தமிழினத்தின் தலைவன், தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முன்மாதிரி தலைவராக ரோல் மாடல் லீடர் ஃபார் ஆல் த இந்தியன் லீடர்ஸ், ரோல் மாடல் சீஃப் மினிஸ்டர் ஃபார் ஆல் த சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி இது எழுதி வச்சுக்கோ. 10 ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி, டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி, பாலிடால் எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சுக்கோ. உனக்கு வாய்க்கு வந்த மாதிரி நீ பேசியிருந்தா நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஒண்ணு வேணாங்க. கோயம்புத்தூர்ல அதாவது கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு பேர்ல ஒரு மேம்பாலம் திறந்தாங்க. 10 கிலோமீட்டர் அந்த மேம்பாலம். அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மேம்பாலங்கள் அந்த மேம்பாலம். நம்ம தமிழ்நாட்டில் பெரிய மேம்பாலம் கோவை மாநகரத்தில் 10 கிலோமீட்டர் பல வருஷமா கட்டினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைக்கப்பட்டதுங்க. இதுல என்னங்க தப்பு ஜிடி நாயுடு பேர் வச்சதுல? எவன் சொன்னான்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அது ஒரு கண்டிக்கிறான் எடப்பாடி பழனிசாமி. என்னன்னு கேட்டா ஜிடி நாயுடு என்று பேர் வைத்தது நான் கண்டிக்கிறேன். ஏன் நாயுடுன்னு பேர் வைக்கிற? ஏடா நாயுடுன்னு சொன்னாம வேற என்ன சொல்ல முடியும்? ஜாதி பேரை குறிப்பிடுத. ஒன்னு சொல்லிட்டா அவர் ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். அவருடைய உண்மையான பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவருடைய உண்மையான பேரு என்னன்னு சொல்லி இந்த டெட் பாடி எடப்பாடி தெரியுமா? அவர் உண்மையான பேரு என்னன்னு தெரியுமா? துரைசாமி. அவர் உண்மையான பேரு துரைசாமி. அவங்க அப்பா பேரு கோபால்சாமி பேரு. துரைசாமி கோபால்சாமி சொன்னா தெரியுமா? இல்ல ஒரு ஜிடின்னு சொல்லி பேரு, ஒரு ஜிடி அப்படின்னு மேம்பாலத்து பேர் ஒரு ஜிடின்னு பேர் வச்சா தெரியுமா? முதல்ல உனக்கு ஜிடி நாயுடு உண்மையான பேர் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி, டெட்பாடி பழனிசாமி, பாலிடால் பழனிசாமி, 10 ரூபாய் பாட்டில் பழனிசாமி, தற்குறி சில்லறைத்தனமாக அரசியல் செய்கிற சில்லறை கிழவன் எடப்பாடி பழனிசாமி. உனக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் தெரியுமா? தெரியாது. அவர் பேர் என்னன்னு கேட்டா துரைசாமி, சன் ஆஃப் கோபாலசாமி.
ஜிடி கோபாலசாமி அந்த மேம்பாலத்துக்கு பேர் வச்சா யாருன்னா தெரியுமா? இல்ல ஒரு ஜிடின்னு வச்சா தெரியுமா? ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும். ஜிடி நாயுடுன்னு சொல்றதுல உனக்கு எங்கயா வலிக்குது? யூரின் போற இடத்துல உனக்கு வலிக்குதாயா எடப்பாடி? உனக்கு எங்க வலிக்குது? ஜிடி நாயுடு குறித்து பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? ஜிடி நாயுடு யார்? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. இஸ் a very big scientist, not only in India, in all over the world. ஜிடி நாயுடு is a very big scientist, வரலாறு படைத்தவர். இன்றைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் கண்டுபிடிப்பு தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜிடி நாயுடு பெரிய படிப்பு படிச்சாரான்னு கேட்டா திரு ஜிடி நாயுடு அவர்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆனா படிச்சவன் 100 PhD எடுத்தவன், 100 MA MPhil பண்ணவன், 100 டாக்டரேட் எடுத்தவன் கூட அவர் முன்னால மண்டிட்டு உட்காரணும். அவ்வளவு அறிவு படைத்தவர் ஜிடி நாயுடு அவர்கள். எலக்ட்ரிக்கல் சாதன பொருட்கள், மின்சார சாதன பொருட்களை கண்டுபிடித்தவரே ஜிடி நாயுடு தான். பல்பை கண்டுபிடித்தான் அன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன். 100 தாமஸ் ஆல்வா எடிசன் ஜிடி நாயுடு அவர்கள். போனை கண்டுபிடித்தான் கிராம்பல். 100 கிராம்பல் மூளை கொண்டவர் ஜிடி நாயுடு அவர்கள். அவர்தான் அத்தனை மின்சார சாதனைகளை கண்டுபிடித்தவர். பஸ் கம்பெனி கண்டுபிடிச்சதே ஜிடி நாயுடு தான். இன்னைக்கு நீ போறிய பஸ்ல எடப்பாடி, ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல போறிய, ஒரு டொக்கோட்டா டுபாகோ ஒரு பஸ், அந்த பஸ்ஸுக்கு தாத்தா பாட்ட மூட்டனது பார். முன்ன பஸ் கம்பெனி கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் தான். அறிவியல்ல பல சாதனைகளை படித்தவர். பல சாதனைகளை படித்தவர் ஜிடி நாயுடு அவர்கள். நீ மொளமொளான்னு எடப்பாடி தினம் சேவிங் பண்ணவர் அல்ல, பேசி வச்ச மாமரியாதை எடப்பாடி டெட் பாடி தினம் சேவிங் பண்ணவரைய. அந்த பிளேட கண்டுபிடிச்சவரு யாரான்னு கேட்டா உலகத்திலே பிளேட கண்டுபிடிச்சவரு நம்ம ஜிடி நாயுடு தான். கொய்யா மரத்துல ஆப்பிள் வரும், ஆப்பிள் மரத்துல கொய்யா வரும், பலா மரத்துல சொர்க்கா வரும், சொர்க்கா செடியில பீர்க்கங்கா வரும், பப்புளி மரம் பப்புளி மரத்துல கீரைக்காய் வரும், கீரைக்காய் செடியில பாவக்காய் வரும், பாவக்காய் செடியில கொத்தவரங்காய் வரும். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்ட். அவரை பத்தி நான் சொன்னா எவ்வளவோ சொல்லலாம். பெரிய ஜிடி நாயுடு, இவர் பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சு சொன்ன மாதிரி ஜிடி நாயுடு என்று சொல்லக்கூடியவர் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அவரு பேரு மேம்பாடு வச்சிருந்தா உனக்கு எங்கேயா வலிக்குது? நாயுடு என்ற சமுதாயத்தின் பேர் குறிப்பிடுது. இதெல்லாம் உனக்கு தெரியாது. யார் உனக்கு சொல்லி தராங்க? உன் பக்கத்தோட அறிவாளிங்க யாரும் இல்ல. அவன் பாப்பான் குருமூர்த்தி சொல்லி கொடுத்தானா? வக்காளி அந்த மாமா வேலை பார்க்கறான் பார். இன்னைக்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பையன், இந்த குடிகார நாய், இந்த பொம்பளை பொறுக்கிறானே நடிகர் விஜய், அவனெல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கும் RSS கூட்டி குத்துனுக்கிறானே. அந்த சங்கி பையன், அந்த மாமா பையன், அந்த துக்ள குருமூர்த்தி சொல்லி கொடுத்தானா எடப்பாடிக்கு இந்த மாதிரி பேச? அவன் சொல்றதானே நீங்க எல்லாம் பேசுறீங்க. நாயுடு மிகுந்த மரியாதைக்குரிய மதிப்புமிகு நாயுடு சமூகத்தினர் யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக ஓட்டு போடக்கூடாது. அதிலும் அந்த கோவையிலே கம்மநாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் லட்சக்கணக்கிலே மக்கள் அங்கே வாழுகிறார்கள். 10 MLA கோவையிலன்னா நாயுடு சமூகத்தினர் ஓட்டு போட்டாங்க. நாயுடு சமூகம் ஓட்டு போட்டாங்க. இப்ப போடுவாங்களா? இப்ப திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஜிடி நாயுடுனுடைய பேரை வைத்தது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். நாயுடுன்னு சொன்னா உனக்கு எங்கடா எரியுது? இன்றைக்கு தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நாயுடு சமூக மக்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய இருந்தாலும் வீட்டிலே தமிழ் தான் பேசுகிறார்கள். தங்கள் தாய்மொழி தமிழை விட தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறார். மதிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் நாயுடு சமுதாயம். அந்த நாயுடு சமுதாயத்தை ஈழ்வுபடுத்துகின்ற வகையிலே ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவனுக்கு நாயுடு சமூக மக்கள் ஓட்டு போடலாமா? அதிமுக ஓட்டு போடலாமா? கோவை மக்கள் கோவையிலே மிகுந்த மரியாதைக்குரிய தெய்வ திரு ஜிடி நாயுடைய பெயரை மேம்பாலம் வைத்ததற்கு நாயுடு என்று பெயர் இருக்கிறது, ஜாதி பெயர் குறிப்பிடுது. ஏன் அந்த பெயர் வைத்தீர்கள் என்று கேட்கிறான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக காரன். அதிமுகவுக்கு கோவை மாநகரத்திலே ஓட்டு போடலாமா நாயுடு சமூக மக்கள்? யோசித்து பாருங்கள். நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். నాయుడు వాళ్ళు ఎవరు ఏడీఎంకేకి ఓటు వేయకూడదు. ఇది ఎలక్షన్ వస్తా ఉంది, 2026 ఎలక్షన్. జిడి నాయుడు అంటే ఒక పెద్ద సైంటిస్ట్, ఆల్ ఓవర్ వరల్డ్
ఒక పెద్ద సైంటిస్ట్. జీటీ నాయుడు పుట్టింది ఎక్కడ? కోయంబత్తూరులో. జీటీ నాయుడు పుట్టింది ఏరియాలో ఆ బ్రిడ్జ్ ఉంది. దానికి ఆ బ్రిడ్జ్ పేరు జీటీ నాయుడు బ్రిడ్జ్ అని దానికి ఆ పేరు పెట్టింది. జీటీ నాయుడు బ్రిడ్జ్ అని చెప్పేసి దానికి ఒక ఆ పాలంకి ఆ బ్రిడ్జికి ఒక మర్యాదే, జీటీ నాయుడు గారికి ఒక మర్యాద వల్ల, ఆ కుటుంబకి ఒక మర్యాద వల్ల దానికే జీటీ నాయుడు పాలం, మేం పాలం అంటూ దానికి ఒక పేరు పెట్టినారు మన முதலமைச்சர் తలపతి స్టాలిన్. దానికి మంచి అడుగుతారు ఎవరో ఈ దొంగ ఎడపాడి పళనిస్వామి. ఏంటికి నాయుడు జాతి పేరు వచ్చిందే, నాయుడు జాతి, దాన్ని ఏంటికి మీరు నాయుడిని పెట్టితే అడుగుతాడంటే, తెలుగు వాళ్ళు నాయుడు వాళ్ళు మీకు నేను వందనం పెడతాను, నమస్కారం పెడతాను, మీ దగ్గర అడుకుంటాను. నాయుడు వాళ్ళు తెలుగు వాళ్ళు ఎవరు ఆ డెడ్ బాడీ ఎడపాడి, ఆ 10 రూపాయల బాట్లు, ఆ పాలిడా తాగే మంచి ఆ ఎడపాడి పళనిస్వామికి, ఆతిముఖావికి నాయుడు వాళ్ళు తెలుగు వాళ్ళు ఎవరు ఏడీకి ఓటేయకూడదు. ఇది ఎంత పెద్ద సమాచారం మీకు తెలుసా? ఈ జగత్తులో ఎక్కడెక్కడో నాయుడు పేరు పెట్టుండారు, మీకంతా తెలీదు. ఫారిన్ కంట్రీస్ లో నాయుడు పేరులో స్ట్రీట్స్ ఉంది. నాయుడు పేరులో, జీటీ నాయుడు పేరులో ఎంతో ల్యాబ్ ఉంది. అంటే జీటీ నాయుడు గారు పుట్టింది కోయంబత్తూరులో. ఆ కోయంబత్తూరులో వచ్చేసి జీటీ నాయుడు పేర్లే ఏంటికి మీరు పాలెం కడతారు అంటే నాయుడు వచ్చినాడు ఈ మంచి అడుగుతారంటే, నాయుడు వాళ్ళు ఎవరు? నాయుడు వాళ్ళు మాత్రం కాదు, తెలుగు వాళ్ళు కూడా ఎవరు? ఈ దొంగన కొడుకు ఎడపాడి పళనిస్వామికి ఓటేయకూడదు, அதிமுகவுக்கு ஓட்டேயக்கூடாது. నేను మిమ్మల్ని అందరినీ కోరుకుంటాను. நான் இங்க சண்டை உள்ள ஒரு சயின்டிஸ்டியா, ஒரு சயின்டிஸ்ட் அவரு, அதை போய் அரசியல் பண்ணிக்கின்னு இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது. அவன் அந்த குருமூர்த்திக்கிறான்ல, அந்த குருமூர்த்தி ஒரு பாடு ஒருத்தங்கிறான் பாருங்க, குருமூர்த்தின்னு ஒரு பாடு ஒருத்த, அவன் சொல்லிதான் பேசுறது. போதை பொருள் போதை பொருள் போதை பொருள் பேசுறது. என்ன போதை போட்டு பேசுறிய எடப்பாடி? 10 ரூபாய் எடப்பாடி, டெட் பாடி எடப்பாடி, பாலிடால் எடப்பாடி, போதை போட்டு பேசுறியா? டாஸ்மாக் கடை கண்டுபிடிச்சது உங்க அம்மா செல்வி ஜெயலலிதா தான். அவருடைய மிடாஸ் கம்பெனி, சாராய கம்பெனி, சாராயத்தெல்லாம் வியாபாரம் பண்றதுக்கு இனிமே தனியார் மதுபான கடையை அரசாங்கமே நடத்தணும். ஜெயலலிதாவும் சசிகலாவும் தயாரிச்சாங்க பாரு மிடாஸ்ல சாராயத்தை, அதை வியாபாரம் பண்றதுக்கு டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணது ஜெயலலிதா தான், சசிகலா தான். அது தெரியாது பேசுற. முதல்ல பாட்டில் மேல 10 ரூபாய் வித்து ஜெயலலிதா ஆட்சியில், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி நீ வந்த பிறகு 10 ரூபாய் பாட்டில் அந்த கமிஷன் உனக்கு, 6 ரூபாய் உனக்காம், மீதி 2 ரூபாய் 2.5 ரூபாய் மந்திரிக்கா, மீதி அதிகாரிகளுக்காம். ஊவாச்சில் எங்க அதிகாரிகள்லாம் சூப்பராகிறாங்க. எனவே 10 ரூபாய் பாட்டில்னு சொல்லி மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்றேன். உண்மையான 10 ரூபாய் பாட்டில்னு யாருக்கு சொல்லணும்னா, 10 ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி உன்னதான் 10 ரூபாய் பாட்டில் சொன்னோம். போதை என்ற யோ எடப்பாடி ஒக்காளே அம்மையார் செல்வி ஜெயலலிதா தான் பான் பர்ற, குட்கா, ஹான்ஸ், மாணிக் சந்து இதுக்கு தடை விதிச்சாங்க. இனிமே அந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்க கூடாதுன்னு. அந்த பொம்பளை செத்த உடனே, நீ முதலமைச்சரான உடனே அங்க ஒருத்தவரான் பாரு, ஒரு போலி டாக்டர் ஒருத்தன் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில, அவன் தான் ஒட்டுமொத்த டெண்டர் எடுத்தான், குத்தகை எடுத்தான், குடோன் வச்சான். எல்லா பான்பராக ஆன்ஸ், குட்கா, மாணிக் சந்து எல்லா போதைப் பொருட்களும் கடைகடிக்கு வித்தான். அதை எடுத்து சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்திய முதலமைச்சர், என்னாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில திமுக மேலையில எடுத்து கொட்டினாங்க. பாடுறா எவ்வளவு போதைப் பொருட்கள் உங்களுடைய ஆட்சியில் இருக்குது. யாரை பார்த்து நீ போதைப் பொருட்கள்னு பேசுற? யாரை பார்த்துறா பொம்மை முதலமைச்சர்னு சொல்ற? நான் எடப்பாடி கேட்கிறேன், நீ பொம்மை ஒக்காளே பார்த்தா, நீ பொம்மை. உனக்கு கீ கொடுக்குறது அங்க மேல அமித்ஷா கொடுக்குற கீ ஆடுறது நீ. திறமையற்ற முதலமைச்சர் யாருன்னா நீ தான் திறமையற்ற முதலமைச்சர். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் ரோல் மாடல் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நமது தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திறமையானவர் அவரு. பொம்மை நீ. அமித்ஷா கீ கொடுக்குறான், நீ ஆடுற. இங்க அந்த பொறுக்கி போய் அந்த பாப்பார அந்த பாப்பா குருமூர்த்தி கீ கொடுக்குறான், இங்க ஆடி நிக்கிற. மானம் கட்டவன் யாருன்னு கேட்டா நீ. யாரை பார்த்து பேசுற? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக. இலங்கை தமிழர்களை நாங்கள் ஆதரித்தோம், விடுதலை புலிகளை ஆதரித்தோம் என்ற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டது. அன்றைக்கு பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜரை கைது செய்யப்படவில்லை என்று எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. ஊழலுக்காக கலைக்கப்பட்டாச்சு திமுக இல்லை. ஊழலை பத்தி பேசுவதற்கு தற்கூரி எடப்பாடிய நாதாரிய உனக்கு எந்த யோகிதை கிடையாது.
ஊழல் என்று சொன்னால் யார் நினைவுக்கு வருவாரு? இப்ப ஜெயலலிதா பேச வேண்டிய சூழ்நிலை. கலைஞரை பத்தி பேசுறேன் ஊழல். எந்த ஊழல் குற்றச்சாட்டில் கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பதில் சொல்லுடா எடப்பாடி. சர்க்காரிய கமிஷன் பொய்யான ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த சர்க்காரே அந்த கமிஷனை கழிச்சிட்டு போயிட்டாங்க. பொய்யான வழக்கு. திமுகவில் யார் ஊழல் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட சிறையில் இருந்திருக்கிறார்? ஊழல் குற்றத்திற்காக 3 முறை சிறைக்கு சென்றவர் உங்களுடைய அம்மையார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. 2 முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா மட்டும் சாகாமல் இருந்திருந்தால் அந்த திருடி கேப்மாரி முள்ளமாரி ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி, சதிகாரி, சூனியக்காரி, ஊழல் பெருச்சாளி, ஊழல் குற்றவாளி, ஊழலின் ஊற்றுக்கண், கொலைகாரி, சூனியக்காரி அந்த சசிகலா 4 வருஷம் ஜெயில இருந்தால, 4 வருஷம் ஜெயில இருந்தால, அவ கூட ஜெயலலிதாவும் ஜெயிலுக்கு போயிக்கணும். A1 அக்யூஸ்ட் அம்மையார் செல்வி ஜெயலலிதா, A2 அக்யூஸ்ட் சசிகலா. யாரை பார்த்துடா சொல்ற? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக. 2G ஒரு மிகப்பெரிய உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு வழக்கு போடப்பட்டது நான் ராசா மற்றும் அக்கா கனிமொழி மற்றும் இன்னும் இருக்கிற அதிகாரிகள் மீது. அந்த 2G என்கின்ற வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. 2Gயில எந்த குற்றம் செய்யவில்லை. ராஜா சலுகைகள் தந்திருக்கிறார். எனவே ராஜா குற்றமற்றவர் என்று சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. எனவே எந்த குற்ற வழக்கிலும் தண்டனை பெறவில்லை, எந்த ஊழல் வழக்கிலும் தண்டனை பெறாத ஒரு கட்சி, கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தமான கட்சி, தாய்ப்பாலை தூசிப்பட்டாலும் பொதுவாலை தூசிப்படாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கலைஞர், எங்கள் தலைவர் தளபதி, நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஊழல் கட்சி என்று பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? 10 ரூபாய் பாட்டில் பாலிடால் டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் தளபதி மீது தெருவில் போற ஒரு உன்ன மாதிரி ஏதோ ஒரு புறம்போக்கு ஒரு வழக்கு போட்டு போயிட்டான் நீதிமன்றத்தில். வருமானம் அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறார். உடனே அவர் நீதிமன்றத்துக்கு போனார். ஜட்ஜு கேட்டார், இவருக்கு சம்மன் அனுப்பிச்சிங்க. சம்மன் அனுப்பிங்க, அவரே வந்துட்டாங்க. இவர் மாதிரி இப்படி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னு கேட்ட உடனே சம்மனே அனுப்பாம கோர்ட்டுக்கு வராரா? ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் அந்த நாட்டுக்கு வழக்கு தள்ளுபடி பண்ண அளவுக்கு ஒரு உத்தமமான தலைவர் எங்க தலைவர் தளபதி. அவரை பார்த்து திமுக பார்த்து ஊழல் சொல்ற எடப்பாடி, உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது சொல்லு பார்க்கலாம். ஒரு தலைவர்னா தலைவர் மாதிரி பேச. நீ தலைவர் இல்ல, பிளக்கா பையன். நீ ஒரு பிளக்கா கிழவன் எடப்பாடி, ஒரு சில்லற பையன் கிழவன் எடப்பாடி, சில்லற கிழவன். என்ன திரு ஸ்டாலின், நீங்க ஆட்சிக்கு வந்துறீங்களா? நீ மயிர கூட ஆட்சிக்கு வர மாட்டியா? நீ எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டியா? நான் எடப்பாடிக்கு சொல்றேன், மரியாதையா சொல்றேன். இந்த பாலிடால்னு பேசுறதா நான் உதயநிதிய ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சியெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, செருப்பு பிஞ்சிடும். மரியாதையா பேசு. இன்னொரு முறை ஐயா GD நாயுடு குறித்து பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன். உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன. அவன் பாப்பார பையன். பாப்பான பொறுத்தவரைக்கும் பூணூல் போடாத அத்தனை பேர் அவனுக்கு பட்டியலினத்தினர் தான். மரியாதைக்குரிய தலித் மக்கள் மட்டும் பட்டியலினத்தினர் கிடையாது. அவனுக்கு பூணூல் போடலையா? அதே GD நாயுடு GT ஐயரா இருந்ததா பாராட்டியிருப்பான். GD ஐயர், GD ஐயங்கார், GD ஐயர், GD ஐயங்கார் இருந்தா அவன் பாராட்டியிருப்பான். நாயுடுன்னு வரதுனால அவங்க வார்த்தை அவனுக்கு எரியுது. அவங்க அம்மாள், அவங்க அக்கால ஒளி. அவன் துக்ள குருமூர்த்திக்கு அவன் உனக்கு சொல்றான், அவங்க அக்கால ஒளி வார்த்தா நீ இருந்துன்னு அவன் பேச்சு கேட்டு GD நாயுடுன்னு பேர் வச்சிருந்த கண்டிக்கிற செருப்பு பிஞ்சிடும். அவர் ஐயா GD நாயுடு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிச்சம், நம்ம இந்தியா கிடைச்ச பொக்கிச்சம். அவர் பேர் மேம்பாடத்துக்கு வச்சு அந்த குடும்பத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கார் தளபதி. இன்னும் தமிழ்நாட்டில் பல திட்டங்களுக்கு ஐயா GD நாயுடு பேர் வைக்க வேண்டும். எனவே நாயுடு சமூக மக்கள் யோசிக்க வேண்டும். இவனுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, எடப்பாடிக்கும் அதிமுகவிற்கும். எனவே நான் அதிக பேச விரும்பவில்லை. டெட் பாடி எடப்பாடி, இன்னொரு முறை பாலிடால் அப்படி பாலிடால் குட்டி சாக வேண்டியவன் நீயா? நீ போய் அவன் விஜய் கால உண்டு கிடையாது. கொடியாட்டா கொடிப்பா அவன் இவனுங்களே கொடி ஆட்டுறானுங்க. விஜய் கட்சி கொடியை அதிமுக 4 பேர் ஆட்டுறான். ஏன் ஈரோட்ல ஆட்டல? இவனுங்களே ஆட்டுறானுங்க. புள்ளியார் சொல்லி போட்டாங்க கிரீன் சங்கிலி கூட்டணி வலிமையாச்சு. விஜய் காலில் போய் உழுந்து கடற நீ சாவியா பாலிடால் குச்சி? பாப்பான் குருமூர்த்தி பேச்சு கேட்கிற நீ சாவியா பாலிடால் குச்சி? பாலிடால் பழனிசாமி. நன்றி வணக்கம். இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.